Hello guys, welcome to our channel. So இந்த செஷனில் வந்து நம்ம ஒரு வெரி இம்பார்ட்டண்டான ஒரு வேரியேஷன் ரிலேட்டடான கண்ட்ராக்சுவல் லெட்டரை வந்து அதாவது ஒரு சீனியர் கொமர்ஷியல் மேனேஜர் செய்கிற இந்த ஒர்க்கை வந்து ஈவன் நீங்கள் ஒரு ஜூனியர் லெவல் கியூஎஸாக இருந்தாலும் கூட செய்யலாம்ங்கிற ஒரு ஹை லெவல் கான்ஃபிடென்ட்டை வந்து இந்த செஷனை நீங்கள் பார்த்து முடிக்கக்குள்ள வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு சிம்பிளான ஒரு கண்ட்ராக்சுவல் லெட்டரை வந்து ஃபுல்லாக வந்து டீகோட் பண்ண போகிறோம், ஃபுல்லாக வந்து அதை டீட்டெயில் அனலைஸ் பண்ண போகிறோம். நம்ம இந்த அனலைஸ் பண்ணுற இந்த விஷயத்தை வந்து நீங்கள் வந்து உங்களோட கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணுற டைமில் வந்து ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த செஷனை வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி மட்டும் பார்க்குற டைமில் வந்து இந்த நாலேஜை வந்து ஈஸியாக கெயின் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ், அதே போல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஜாப் சீக்கர்ஸ் எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்த ஷேர் பண்ணுங்க என்று சொன்னால் அவங்களும் வந்து இந்த நாலேஜை வந்து எடுக்கிறதுல வந்து அவங்களோட இன்டர்வியூ கிரியேட் பண்ணுறதோட அவங்க ஒர்க்லேயும் வந்து ஒரு ஹை லெவல் ஸ்மார்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு சான்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். ரைட், ஓகே. நமக்கு வந்து தெரியும் வந்து என்ன சொன்னால் நீங்கள் வந்து ஒரு சைட் பேஸ்டான ஒரு குவான்டிட்டி சேவையராக இருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் வந்து மெனி கரஸ்பாண்டன்ஸ் அண்ட் கண்ட்ராக்சுவல் லெட்டர்ஸ் வந்து ஃப்ரம் த கன்சல்டன்ட்லேருந்து ரிசீவ் பண்ணி கொண்டே இருப்பீங்க. அந்த அடிப்படையில் வந்து நமக்கு அதிகமான அதாவது அதாவது நோட்டிஃபிகேஷன் கண்ட்ராக்சுவல் லெட்டர் வந்து கன்சல்டன்ட் வர டைமில் வந்து இப்போ வந்து நான் ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன் பாருங்கள், வெரி கேர்ஃபுல்லாக. அதாவது சில கண்ட்ராக்சுவல் லெட்டர்ஸ் அண்ட் கரஸ்பாண்டன்ஸ் வந்து எங்கே போகும்னு சொன்னால் ஆர்கிடெக்சரல் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகும் டிரெக்டாக. அப்போ அதால் வந்து என்னென்னு சொன்னால் எப்பயும் வந்து சைட் பேஸ்டாக இருக்கிற டீம் வந்து நமக்கு தெரியும் வந்து மெனி டீம்ஸ் வந்து இருக்குது சைட்டில் வந்து நம்ம சொல்லலாம் வந்து டிசைன் டீம், எம்இபி டீம், கொமர்ஷியல் டீம், அதே போல் பிளானிங் டீம் அப்படின்ற மாதிரி அதிகமான டீம்ஸ், டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ அந்த அதாவது டிசைன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கன்சல்டன்ட் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் இன்ஜினியர் கண்ட்ராக்சுவல் லெட்டர்ஸ் அண்ட் கரஸ்பாண்டன்ஸ் அனுப்புகிறாங்கன்னு ஒரு டிசைன் சேஞ்சஸ் சம்மந்தமான ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து சென்ட் பண்ணுறாங்க. எப்பயும் வந்து என்னென்னு சொன்னால் கன்சல்டன்ட் வந்து ஒரு குயிக்காக வந்து இது வந்து வேரியேஷன் என்று சொல்ல மாட்டாங்க. அப்போ எஸ் அ கண்ட்ராக்டர் சைட் இருக்கிற ஸ்மார்ட்டான டிபார்ட்மெண்ட் பீப்புள் வந்து தான் அனலைஸ் பண்ணணும், என்ன சொன்னால் அனலைஸ் அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும். திஸ் இஸ் த வேரியேஷன் என்று சொல்லி. ரைட், இப்போ என்ன விஷயம்னு சொன்னால் நாங்கள் ஒர்க் பண்ணின அந்த ப்ராஜெக்டில் வந்து ஒரு டிசைன் சேஞ்சஸ் உண்டு. கன்சல்டன்ட் வந்து கான்ட்ராக்டர்ஸ் எங்களுக்கு வந்து சென்ட் பண்ணின டைமில் வந்து ஓகே அது வந்து டிசைன் டிபார்ட்மெண்ட்டுக்கு டிரெக்டாக வந்து சென்ட் பண்ணுவாங்க. சென்ட் பண்ணின உடனே வந்து டிசைன் டிபார்ட்மெண்ட் ஆர்கிடெக்சர் அந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், அதாவது ஹெட் ஆஃப் த டிசைன், அவர் வந்து என்ன செய்வாருன்னா ஓகே ஆல்ரெடி வந்து ஐஎஃப்டி என்று சொல்கிற இஷ்யூ ஃபார் டெண்டர் ட்ரோவிங்கில் இருக்கிற டிசைன் வந்து வேறு, அதாவது நம்ம சொல்லலாம் வந்து ஐஎஃப்டின்னு சொல்லுவோம் நம்ம, இஷ்யூ ஃபார் டெண்டர் ஐஎஃப்டி. இப்போ வந்து இவங்க அனுப்பியிருக்கிற இந்த டிசைன் வந்து இது ஒரு டைப்பான டிசைன். அப்போ ரெண்டுக்கு முடியல ஐஎஃப்சி இந்த மாதிரி தான் சொல்லலாம் அந்த ஐஎஃப்சி ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன். அப்போ ஐஎஃப்டிக்கும் வந்து ஐஎஃப்சிக்கும் வந்து இடையில் ஏதாவது ஒரு வித்தியாசமான டிசைன் ஒன்று இவங்க சென்ட் பண்ணின டைமில் வந்து எங்களோட டிபார்ட்மெண்ட், அதாவது ஆர்கிடெக்சரல் டிபார்ட்மெண்ட்லேருந்து அந்த டிசைனர் வந்து அதை ஈஸியாக ட்ரெக் பண்ணி கண்டுபிடிச்சி வந்து எங்களோட கொமர்ஷியல் டிபார்ட்மெண்ட்டை கூட அவர் கோஆர்டினேட் பண்ணுறவர் வி ரிசீவ்ட் டிசைன் சேஞ்ச் ப்ரொபோசல் ஃப்ரம் த கன்சல்டன்ட். ஸோ வி ஹேவ் டு சப்மிட் அவர் கோஸ்ட் அண்ட் டைம் இம்பேக்ட். அது இட் மீன் வேரியேஷன் ரிலேட்டடான கண்ட்ராக்சுவல், அதாவது ஃபஸ்ட் ஒரு நோட்டிஃபிகேஷன் லெட்டரை வந்து இமீடியட்டாக நம்ம சென்ட் பண்ணணுன்ற மாதிரி எங்களோட கொமர்ஷியல் டிபார்ட்மெண்ட்டில் வந்து சொன்னார். ரைட், அந்த டைமில் வந்து இந்த லெட்டர் ப்ரிப்ரேஷன் பண்ணினது ஒன் ஆஃப் த டெக்னிக்கல் டிரெக்டர். அவர் வந்து 25 years எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டெக்னிக்கல் டிரெக்டர் வந்து இந்த லெட்டரை வந்து ட்ராஃப்ட் பண்ணினார். ஸோ நான் வந்து ஒரு கன்ஃபிடென்ஷியலுக்காக வேண்டி நான் என்ன செஞ்சிருக்கேன்னு சொன்னால் ஜஸ்ட் வந்து அந்த கம்பெனி லோகோ மற்ற விஷயங்களை வந்து நம்ம ஹைட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம பாருங்கள், இந்த இடத்த வந்து ஜென்ரலாக வந்து கண்ட்ராக்சுவல் லெட்டர்ஸ் என்ன இன்ஃபார்ம் பண்ணக்குள்ள நம்மளோட கம்பெனியோட லோகோ வந்து இந்த இடத்த வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணணும். ரைட், அதே போல் நம்ம வந்து லெட்டர் நம்ம சென்ட் பண்ண போகிறோம் கன்சல்டனுக்கு. வேரியேஷன் வந்து நாங்கள் டிசைன் சேஞ்சஸ் ஒன்று நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ அதில் வந்து வேரியேஷன் வந்து நம்ம அதாவது நம்ம சொல்ல போகிறோம் நம்ம கன்சல்டன் நாங்கள் இப்படி டிசைன் சேஞ்சஸ் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறதால வந்து கண்டுபிடிச்சிருக்கோம், இது வந்து ஒரு வேரியேஷன். ஸோ இதில் டைம் அண்ட் காஸ்ட் இம்பேக்ட்னு நாங்கள் சப்மிட் பண்ணுவோம் மாதிரி ஒரு இனிஷியலான கண்ட்ராக்சுவல் லெட்டர் இது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த வெரி ஸ்மார்ட்டஸ்ட் டீம். அதாவது நம்ம என்னத்தை கண்டாலும் இமீடியட் ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒரு கண்ட்ராக்சுவல் லெட்டர் வந்து இஷ்யூ பண்ணுறது டு த கன்சல்டன்ட். ஸோ இது வந்து நம்ம எப்பயும் வந்து நம்ம ரெக்கார்டில் இருக்கும். ரைட், அப்போ இது வந்து ஒரு நம்ம இந்த பாக்ஸில் வந்து நம்ம சொல்லலாம். இது அடுத்து வந்து நம்ம கம்பெனியோட லோகோ, உங்களோட கம்பெனி லோகோ, நீங்கள் என்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணால் அந்த லோகோ. ரைட், அடுத்து வந்து என்ன சொன்னால் நம்ம இந்த லெட்டர் சென்ட் பண்ண போகிற டேட், அதே போல் ரெஃபரன்ஸ் மீன் திஸ் இஸ் த லெட்டர் ரெஃபரன்ஸ். ஸோ
ஜென்ரலாக தெரியும் வந்து என்னென்னு சொன்னால் லெட்டர் ரெஃபரன்சஸ் வந்து நம்ம எங்கேருந்து எடுப்போம் அப்படின்னு சொன்னால் ஃப்ரம் த டாக்குமெண்ட் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்லேருந்து. அவங்க தான் வந்து எல்லா லெட்டர்ஸும் வந்து ரிசீவ் பண்ணுறதும் அண்ட் சென்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு லெட்டர் வந்து சென்ட் பண்ண போகிறோம்னா டாக்குமெண்ட் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு இமெயில் போகிறது. ஸோ வி ஹேவ் டு சென்ட் திஸ் லெட்டர். ஸோ கேன் யூ ப்ளீஸ் send us the reference number for this letter அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு இமெயில் ஒன்று பண்ணுற டைமில் இமீடியட்டாக வந்து அவங்க ஒரு லெட்டர் ரெஃபரன்ஸ் ஒன்று நமக்கு சென்ட் பண்ணிவிட்டு ஓகே நம்ம சென்ட் பண்ண சொன்னால் நம்மளுக்கு கேட்ட அந்த ரெஃபரன்ஸ் லெட்டர் நம்பரை வந்து நமக்கு சென்ட் பண்ணிவிட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஒரு ரிசர்வ்ன்ற மாதிரி பண்ணி வைப்பாங்க அந்த 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 நம்பரை. ஏன்னு சொன்னால் இதுக்கு பிறகு யாரும் திரும்ப அதிகமான லெட்டர்ஸ் வந்து போகும். அதாவது டிசைன் டிபார்ட்மெண்ட்லேருந்தும் லெட்டர் ரெஃபரன்ஸ் கேட்டு மெயில் பண்ணி கொண்டிருப்பாங்க. அதே போல் MEP டிபார்ட்மெண்ட் கேட்டு மெயில் பண்ணுவாங்க. அப்போ நமக்கு ஒரு நம்பரை டாக்குமெண்ட் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட் தந்துட்டுன்னு சொன்னால் அவங்க வந்து அந்த நம்பரை ரிசர்வ் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே இருக்கிற மற்ற நம்பரை தான் மற்ற டிபார்ட்மெண்ட் கொடுப்பாங்க. நம்ம லெட்டர் அனுப்பணும்னு சொன்னால் அந்த நம்பரை இன்னொரு டிபார்ட்மெண்ட் கொடுப்பாங்க. ரைட். அப்போ வந்து நம்ம டாக்குமெண்ட் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட் இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் எடுத்துட்டோம். ரைட். அடுத்து வந்து ஜென்ரலாக வந்து அட்டென்ஷன் யாருக்கு நம்ம சென்ட் பண்ண போகிறோம் வந்து கன்சல்டன்ட். ரைட். இதில் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. நம்மளோட எக்ரீட் அதாவது சைன்ட் அதாவது நம்மளோட கண்ட்ராக்டில் வந்து சைன் கண்ட்ராக்டில் வந்து மென்ஷன் பண்ணிப்பாங்க யாருன்னு சொன்னால் அதாவது கிளைண்ட் ரீப்ரசன்டேட்டிவ்னு சொல்லி ஒரு பர்சனை வந்து ஜென்ரலாக வந்து கிளைண்ட் கன்சல்டன்ட் ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்லி ஒரு பர்சனை வந்து நம்மளோட சைன் கான்ட்ராக்டில் வந்து எப்பயும் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அவர் மூலமாக தான் நம்ம எல்லா கம்யூனிகேஷன் வந்து நம்ம டீல் பண்ணுவோம். ஸோ நம்மளோட கன்சல்டன்ட் யார், அதாவது கன்சல்டன்ட் ரீப்ரசன்டேட்டிவ் கிளைண்ட் ரீப்ரசன்டேட்டிவ் யாருங்கிறத வந்து நம்மளோட சைன் கான்ட்ராக்டில் வந்து நம்ம அட்டென்ஷன் யாருக்கு நம்ம பண்ண போகிறோமோ அதை எடுத்துக்கலாம். ஸோ நம்ம சொல்லணும் வந்து ஒரு மைக்கேல் நம்ம ஒரு பேரை சொல்லுவோம் மைக்கேல் என்று சொல்லிட்டு நம்ம பிரேக்கெட்டுக்கு கிளைண்ட் ரீப்ரசன்டேட்டிவ் கன்சல்டன்ட் ரீப்ரசன்டேட்டிவ். ரைட். அடுத்து வந்து நம்மளோட ப்ராஜெக்ட் நேம் என்னன்னு சொல்லி நம்ம இந்த இடத்த மென்ஷன் பண்ணுறோம். ரைட். சப்ஜெக்ட் வந்து பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆஃப் வேரியேஷன். ரைட். நம்மளுக்கு தெரியுமா அது என்னென்னு சொன்னால் FIDIC 99 வந்து வேரியேஷன் க்ளோஸ் நமக்கு தெரியும். 13 வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு அந்த டேர்ம் இருக்கு என்னென்னு சொன்னால் அதாவது வேரியேஷன் கேன் இனிஷியேட்டட் பை த கண்ட்ராக்டர். அதாவது ரெண்டு சினாரியோ ஒன்று வந்து என்னென்னு சொன்னால் வேரியேஷன் கேன் இனிஷியேட்டட் பை த கிளைண்ட் ஓ the variation can initiated by the contractor. Right. Okay. So வந்து நம்மளுக்கு வந்து கன்சல்டன்ட் வந்து டிசைனை தான் வந்து சென்ட் பண்ணினா பட் we identified this is the design change, so we have to send some variation. So நம்ம தான் இதை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம சப்ஜெக்டில் என்ன எழுதுனா நோட்டிஃபிகேஷன் ஆஃப் வேரியேஷன். அது பாருங்கள் வந்து MEPP டிசைன் சேஞ்ச். ரைட். ஓகே. நம்ம ஒரு இந்த இதை வந்து நம்ம கெச் பண்ணி எடுத்துட்டோம். ரைட். இப்போ வந்து என்னென்னு சொன்னால் இந்த லெட்டர் வந்து எப்படி டிராஃப்ட் பண்ணப்பட்டிருக்கு இந்த உள்ளுக்கு இருக்கிற பொடி. அப்போ இதை வந்து நம்ம ஈஸியாக வந்து இப்போ நம்ம ட்ரக் பண்ணி பிடிச்சோம் அப்படி சொன்னால் இந்த சேம் ஐடியா கான்செப்ட் தான் வந்து உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ரைட். இப்போ நான் வந்து டிரெக்டாக நம்மளோட இந்த செஷனுக்கு டிரெக்டாக நான் போகிறதுக்கு முதல் வந்து திஸ் இஸ் அவர் ஜென்ரலான அனௌன்ஸ்மெண்ட். ஸோ வி லான்ச்ட் அவர் ஃபுல் பேக்கேஜஸ் கோர்சஸ். ஸோ இதில் வந்து என்ன சொன்னால் ஸ்பெஷலாக வந்து 82 hours ஃபுல் ரெக்கார்டட் வீடியோஸ், அதாவது ஃபுல்லாக 82 hours ரெக்கார்டட் வீடியோ வந்து நம்மளோட ஃபுல் குவான்டிட்டி சர்விங் கோர்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து சிவில் QS, அதே போல் சிவில் கோஸ்ட் எஸ்டிமேஷன், அதே போல் MEP QS, அதே போல் கண்ட்ராக்ட் மேனேஜ்மெண்ட் மாஸ்டர் கிளாஸில் வந்து ஸ்பெஷலாக வந்து வேரியேஷன் டெண்டரிங் அண்ட் சப் கான்ட்ராக்ட் மேனேஜ்மெண்ட், அதே போல் இன்டர்வியூ பேமெண்ட் அப்ளிகேஷன் மாதிரி 4 மெயினான மாஸ்டர் கிளாஸஸ். ரைட். அது மட்டும் இல்லாமல் ஒரு லாஸ்ட் வீக் வந்து நம்ம லான்ச் பண்ணி நம்ம வந்து இன்டீரியர் ஃபிட் அவுட் QS ப்ராக்டிஸ் இன்டீரியர் ஃபிட் அவுட். ஸோ இன்டீரியர் ஃபிட் அவுட்டை வந்து ஃபுல்லான இன்டீரியர் ரிலேட்டடான அந்த ஃபுல் குவான்டிட்டி சர்விங் பேக்கேஜ் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ இது ஓவராலாக வந்து ஒரு 5 மெயின் கோர்சஸ். ஸோ அப்ராக்சிமேட் 95 hours இந்த மாதிரி இதோட டோட்டல் டியூரேஷன். ஸோ இது வந்து லைஃப் டைம் எக்ஸஸ். நீங்கள் ஒரு ஜூனியர் லெவல் QS, அதாவது நீங்கள் ஒரு QS இண்டஸ்ட்ரிக்கு வந்து நீங்கள் வர போகிறீங்கன்னு சொன்னால் இந்த நாலேஜை வந்து வெரி சொலிட்டாக வந்து நீங்கள் வந்து ஒரு 2 years மினிமம் வந்து ஒரு துபாயில் ஒர்க் பண்ணின மாதிரியான ஒரு ரியல் டைமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த கோர்சஸ் மூலமாக வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து யூஸ் பண்ணின எல்லா ட்ராவிங்ஸ் அண்ட் எல்லா டாக்குமெண்டேஷன் துபாய் பேஸ் சேம் ஒர்க் ப்ராக்டிஸ் டெம்ப்ளேட்ஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் நம்மளோட ஒரு நம்ம சும்மா ஜென்ரலாக யூஸ் பண்ணுற எக்ஸல் ஷீட்டோ மற்ற விஷயங்களோ இல்லை. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் துபாய் பேஸ் ப்ராஜெக்ட்னா டெம்ப்ளேட்ஸ், ட்ராவிங், ஸ்பெசிஃபிகேஷன், எவ்ரி திங், ஈவன் BOQ ஆல்சோ. ஸோ இந்த பேக்கேஜ் சம்மந்தமான மோர் டீட்டெயில்ஸ் வந்து நம்மளோட இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் கிளாஸ் கோஆர்டினேட்டர் அவரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ரைட். இப்போ வந்து நான் நம்மளோட மெயினான இந்த செஷனுக்குள்ளே இப்போ வாரேன். இதில் வந்து பாருங்கள் வந்து நம்மளுக்கு வந்து நான் சொன்னேன் வந்து ஏர்லியாக வந்து என்னென்னு சொன்னால் இந்த லெட்டர் இவ்வளவு விஷயங்களும் டிராஃப்ட் பண்ணினவர் யாருன்னு சொன்னால் 25 years எக்ஸ்பீரியன்ஸ் டெக்னிக்கல் டிரெக்டர், எங்களோட கம்பெனியில் கண்ட்ராக்டர் சைட் கம்பெனியில் இருந்த டெக்னிக்கல் டிரெக்டர்.
அவர் வந்து எவ்வளோ சிம்பிளாக வந்து இதை ராஃப் பண்ணிக்கிறங்கிறத நம்ம பார்த்தோம்னு சொன்னால், ஈவன் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு ஜூனியர் லெவல் QS ஈவன் ஃப்ரெஷர்ஸ் என்று சொன்னாலும் கூட உங்களுக்கு ஒரு இங்கிலீஷ் ஏழும்னு சொன்னால் யூ கேன் ஆல்சோ டிராஃப்ட் திஸ் லெட்டர். ஓகே, இதுக்கு என்ன விஷயம் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு இந்த விஷயம் இப்படித்தான் சொல்லி டீச் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் நீங்கள் ஈவன் அதாவது நான் சொன்னேன் 25 இயர்ஸான ஒரு டெக்னிக்கல் டைரக்டர் ராஃப் பண்ணின இந்த கான்ட்ராக்சுவல் லெட்டர் வந்து ஈவன் 0 எக்ஸ்பீரியன்ஸான இங்கிலீஷ் மட்டும் தெரிஞ்ச ஒருத்தரும் கூட ராஃப் பண்ணலாம். ரைட், அதுக்கு தான் என்ன சொன்னால் ஜஸ்ட் வந்து ஒரு மென்டரிங் இப்படிப்பட்ட ஒரு செஷன்ஸ் அப்படின்ற மாதிரி இதுகள் வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்படிப்பட்ட விஷயங்களை அறிஞ்சு கொள்றதுக்கு. ரைட், அவர் எப்படி ராஃப் பண்ணிக்காங்கிறது நம்ம பார்ப்போம். முதலாவது டியர் சார். ரைட், ஓகே, டியர் சார் மீன் அட்டென்ஷன் நம்ம பண்ணின அந்த மைக்கில் வந்து டியர் சார்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காரு. அடுத்து வந்து என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் பாருங்கள், நம்ம ரெஃபர் பண்ணினோம் யுவர் ரெஸ்பான்ஸ் டு அவர் அதாவது RFI இது வந்து அவங்களோட அதாவது இந்த கன்சல்டன் வந்து சென்ட் பண்ணினேன் இந்த லெட்டர் ரெஃபரன்ஸ் அதாவது இந்த லெட்டர் ரெஃபரன்ஸ் உடைய இந்த லெட்டர் வந்து நம்ம ரிசீவ் பண்ணி நாங்கள் ரெஃபர் பண்ணினோம். அதாவது இந்த டேட்டட் வந்து இந்த டேட்டட்டில் வந்து இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் உடைய இந்த லெட்டர் வந்து அந்த ஐட்டத்தை வந்து நம்ம ரெஃபர் பண்ணினோம். அடுத்து வந்து பாருங்கள் எப்படி மென்ஷன் பண்ணிக்கிறேன் ஆன் த MEP பிட் டிசைன் சேஞ்ச். ஓகே, அதாவது MEP பிட் டிசைன் ரிலேட்டடான சேஞ்ச். அடுத்து வந்து எப்படி மென்ஷன் பண்ணிக்கிறேன் சொல்லுங்க பாருங்கள், ப்ளீஸ் note that this additional requirement is a variation to the contract. ரைட், வெரி சிம்பிள். ரைட், நான் திரும்ப நான் சொல்கிறேன் பாருங்கள். ரைட், அடுத்து வந்து அதாவது நான் திரும்ப சொல்கிறேன் பாருங்கள், அதாவது நாங்கள் ரிஃபர் பண்ணினோம் யுவர் ரெஸ்பான்ஸ், அதாவது நீ அனுப்பின அந்த அதாவது இந்த லெட்டர் ரெஃபரன்ஸ் உடைய அதாவது இந்த டேட்டில் வந்து இந்த டாக்குமெண்டேஷனை நாங்கள் ரெஃபர் பண்ணணும். அதாவது MEP பிட் ரிலேட்டடான டிசைன் சேஞ்சஸை இதில் வந்து சேஞ்ச் பண்ணினோம். அப்புறம் நீங்களும் வந்து உங்களோட கம்பெனி ரிலேட்டடாக நீங்கள் ஏதாவது வேரியேஷன் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு லெட்டர் நீங்கள் சென்ட் பண்ணணுன்னு சொன்னால் அப்போ நம்ம வந்து எப்படி சிம்பிளாக சென்ட் பண்ணி ரைட் பண்ணிங்க. அதே போல் வந்து நமக்கு வந்து அந்த கன்சல்டன் அந்த ரெஃபரன்ஸ் அதே போல் டேட்டட் இதையும் வச்சு நம்ம ஈஸியாக வந்து ட்ராப் பண்ணலாம். உங்களோட சப்ஜெக்ட் என்னங்கிறத நம்ம இந்த இடத்த போடுறது. ப்ளீஸ் நோட் தட் திஸ் additional requirement is the variation to the contract. ஸோ நீங்களும் வந்து இதே சேம் அந்த லைனை வந்து நீங்கள் உங்களோட ப்ராஜெக்டில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரைட், ஓகே, நம்ம அடுத்த செகண்ட் பேராகிராஃபை நம்ம பார்ப்போம். என்னென்னு சொன்னால் பாருங்கள், இதில் வந்து accordingly with the provision within the clause 23.1 of the contract. ஓகே, இது என்ன விஷயம்னு சொன்னால் அதை நான் இப்போ காட்டுறேன் அந்த க்ளோஸ் என்னன்னு சொல்லி, வித் த ப்ரொவிஷன் வித்தின் த க்ளோஸ் 23.1 ஆஃப் த கண்ட்ராக்ட். அதாவது நான் கண்ட்ராக்டில் வந்து 23.1ங்கிற இந்த க்ளோஸில் வந்து ஒரு ப்ரொவிஷன் ஒன்று தந்திருக்காங்களாம். அதாவது நம்மளுக்கு ஒரு ரைட்ஸ் ஒன்று தந்திருக்காங்க. அது என்ன அந்த க்ளோஸுங்கிறது இப்போ நான் சொல்லிவிட்டு நான் அதில் போகிறேன். ரைட், இதில் வந்து நம்மளோட இந்த கண்ட்ராக்டில் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணின இந்த கண்ட்ராக்டில் வந்து 23.1ங்கிறது வந்து என்னென்னு சொன்னால் தட் இஸ் த நோட்டீஸ் ஆஃப் த கிளைம். ஸோ இதில் வந்து ஒரு 2 வரியை மட்டும் நான் வாய்ச்சிக்காரன் பாருங்கள். அதாவது notwithstanding any other provision of the contract, okay, if the contractor intend to make the claim against the employer, okay, for any additional payment அப்படின்ற மாதிரி இது கண்டினியூ ஆகுது. ஓகே, ரைட். இப்போ இதில் என்ன விஷயம் சொன்னால் அதாவது கண்ட்ராக்டர் அதாவது எம்ப்ளாயருக்கு எதிராக ஏதாவது எடிஷனல் பேமெண்ட் உண்டு அதாவது கிளைம் ரிலேட்டடாக வந்து நீங்கள் செய்யணும்னு சொன்னால் நீங்கள் செய்யலாம். அந்த மாதிரி இந்த க்ளோஸ் வந்து நம்மளுக்கு தருது. அப்போ வந்து நோட்டீஸ் ஆஃப் த கிளைம் வந்து இப்போ இது வந்து 23.1 வந்து இப்படி ஒரு டேர்மில் இந்த விஷயமே இருக்குது. அதாவது நம்ம ஒரு ப்ரொவிஷன் பண்ணலாம். நம்ம ஒரு நம்மளோட இந்த கண்ட்ராக்டில் வந்து ஏதாவது ஒரு எடிஷனல் இல்லான ஒரு பேமெண்ட் ஒன்று நம்ம அதாவது வேரியேஷன் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம் நம்ம அதை எகைன்ஸ்ட் பண்ணலாம். கிளைண்ட்டுக்கு எதிராக வந்து அதாவது எதிராக சொல்ல இல்லை அதாவது நம்ம கிளைண்ட்டிட்ட வந்து அதை நம்ம ப்ராப்பராக வந்து நம்ம சப்மிஷன் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஒரு ப்ரொவிஷன் ஒரு அது எப்படி சொல்கிறோன்னு சொன்னால் அது நமக்கு வந்து ஒரு அனுமதிச்சிருக்காங்க இந்த கண்ட்ராக்டில். ஸோ உங்களோட ப்ராஜெக்ட்லேயும் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற இந்த கண்ட்ராக்டில் வந்து ஏதாவது இப்படிப்பட்ட ஒரு க்ளோஸஸ் இருக்கானுங்கிறத வந்து ஜஸ்ட் வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது மட்டும்தான். ரைட், அதுக்கு பிறகு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் we hereby notify the above variation is pursuant to the clause 22.1. ரைட், இது பாருங்கள், we hereby notify அதாவது நாங்கள் உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணுறோம் the above variation is அதாவது நம்ம அதாவது மேலுக்கு இருக்கிற டிசைன் சேஞ்சஸ் வந்து இஸ் pursuant அதாவது வேரியேஷனை வந்து கன்சிடர் பண்ணுறோம் for the clause 22.1 அடிப்படையில். அதாவது 22.1 சொன்ன அந்த கண்ட்ராக்டில் வந்து வேரியேஷன் க்ளோஸ். ஸோ
இந்த இந்த 2 வரி தான் வந்து இந்த கண்ட்ராக்சுவல் லெட்டரில் வந்து இருக்கிற வெரி இம்பார்ட்டண்டான 2 லைன்ஸ். அப்போ இந்த 2 லைன்லேயே வந்து என்னென்ன அவர் கன்சிடர் பண்ணியிருக்காருங்கிறத நம்ம இப்போ பார்த்தோம்னா பாருங்கள். முதலாவது வந்து என்னென்னு சொன்னால், அதாவது நம்மளுக்கு ஏதாவது ஒரு எடிஷனல் பேமெண்ட் நம்ம கான்ட்ராக்ட், அதாவது கிளைண்ட்டுக்கு நம்ம வேரியேஷன் ரிலேட்டடாக ஏதாவது ரிலேட்டடான கிளைண்ட் ரிலேட்டடாக ஒரு நோட்டீஸ் ஒன்று நம்ம செய்யணும்னு சொன்னால், அது ஒரு அந்த நோட்டீஸ் நீங்கள் செய்யலாம்னு சொல்லி நம்ம கான்ட்ராக்டில் வந்து ஒரு க்ளோஸ் ஒன்று மென்ஷன் பண்ணி, ஸோ அதுதான் வந்து இந்த 21 அடுத்து வந்து பார்த்தோம்னு சொன்னால், நம்ம நோட்டிஃபை பண்ணுற, அதாவது கிளைம் ரிலேட்டட் நம்ம நோட்டிஃபை பண்ணுற இந்த இது வந்து வேரியேஷன். ஸோ இது வந்து 22.1ங்கிற இந்த வேரியேஷன் க்ளோஸ் அடிப்படையில் நாங்கள் வந்து நோட்டிஃபை பண்ணுறோம். அதுதான் இந்த வெரி இம்பார்ட்டன்ட் 2 லைன். ஸோ ஜஸ்ட் வந்து கொஞ்சம் இமேஜின் பண்ணி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. வி ஆல்சோ கேன் கிரியேட் த கண்ட்ராக்சுவல் லெட்டர். ரைட், அடுத்தது வந்து பாருங்கள், ஃபைனலாக வந்து இப்படி முடிச்சிருக்காரு. வி ஹியர் பை ரிசர்வ் அவர் ரைட்ஸ். எங்களோட ரைட்ஸை வந்து நாங்கள் ரிசர்வ் பண்ணுறோம் ஆன் டைம் or cost impact related-ஆக வந்து that will be derived from the subject. அதாவது இந்த டைம் அண்ட் கோஸ்ட் ரிலேட்டட், இந்த வேரியேஷன் ரிலேட்டட் டைம் அண்ட் கோஸ்ட் சம்மந்தமான இந்த ரைட்ஸை வந்து இந்த இடத்துல நாங்கள் பதிவு செய்கிறோம். மாதிரி ஜஸ்ட் வந்து ஃபைனல் முடிச்சு, திஸ் இஸ் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் அண்ட் ரெக்கார்ட். உங்களோட ரெக்கார்டுக்கும் இன்ஃபர்மேஷனுங்கிற மாதிரி ஒரு ப்ராப்பரான வெரி சிம்பிளான ஒரு கண்ட்ராக்சுவல் லெட்டரோட வெரி ப்ராப்பராக ஃபார்மேட் பண்ணிங்க. இது அடுத்து வந்து யூஎஸ் ஃபேத்ஃபுல்லி அடுத்து வந்து நம்ம ப்ராஜெக்ட் டிரெக்டர் நேம் என்ன அவர்கிட்ட கொண்டு நம்ம கொடுத்த முடியாது, அவர் ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டு இதை சைன் பண்ணுவார். சில இன்டர்வியூவில் வந்து சிலவங்க வந்து கேட்குற ஒரு கொஷின் தான் வந்து கண்ட்ராக்சுவல் லெட்டர் ராஃப்டிங்கில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு சொன்னால், அது உண்மைக்கும் வந்து நம்மளால் வந்து அது ஒரு செய்ய முடியாத ஒரு விஷயமாக ஆரம்பத்தில் இருக்கும். பட் நம்மளோட ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன் அண்ட் லேர்னிங் ப்ரோசஸில் வந்து அதை நம்ம அச்சீவ் பண்ணலாம் என்கிறது வந்து என்ற ஒரு ஃபைனலான ஒரு ஹை லெவல் கான்ஃபிடென்ட். ஓகே கைஸ், ஸோ இந்த செஷனில் வந்து நான் சொல்ல வந்து என்னோட சொன்னால், இப்போ நான் சொன்னேன் 25 years எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டெக்னிக்கல் டிரெக்டர் ராஃப்ட் பண்ணினேன் வெரி சிம்பிள் அண்ட் வெரி இம்பார்ட்டண்டான ஒரு கண்ட்ராக்சுவல் லெட்டரை வந்து நம்ம டீகோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சிம்பிளான இப்படிப்பட்ட இந்த வேரியேஷன் ரிலேட்டடாக வந்து நீங்களும் உங்களோட ப்ராஜெக்ட்டில் வந்து நீங்கள் அப்படி ஒர்க் பண்ணுற டைமில் வந்து இப்படி ஒரு கண்ட்ராக்சுவல் லெட்டரை வந்து ராஃப்ட் பண்ணி கிளைண்ட்டுக்கு சென்ட் பண்ணுற டைம், கன்சல்டன்ட் சென்ட் பண்ணுற டைமில், ஸோ தட் இஸ் அ ஸ்மார்ட்டஸ்ட் QS ஒர்க். ஓகே கைஸ், ஸோ திஸ் இஸ் அவர் conclusion for this session. இது மாதிரி அதிகமான செஷன் வந்து ஃபியூச்சரில் வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ ஸ்டே கனெக்ட் வித் அஸ். ரைட், ஃபைனலாக வந்து திஸ் இஸ் அவர் ஒஃபிஷியல் வெப்சைட் myqsclub.com. ஸோ இதில் நீங்கள் ஜஸ்ட் விசிட் பண்ணி பாருங்கள். நாங்கள் ப்ரீவியஸாக லான்ச் பண்ணின எல்லா கோர்சஸ் அண்ட் மாஸ்டர் கிளாஸஸ் இன்ஃபர்மேஷன் வந்து இதில் வெரி ப்ராப்பராக வந்து விஷுவல் பண்ணியிருக்கோம். ஸோ ஜஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னு சொன்னால் நாங்கள் இதுக்கு முதல்ல லான்ச் பண்ணின எல்லா வகையான கோர்சஸ் அண்ட் மாஸ்டர் கிளாஸஸ் இன்ஃபர்மேஷனும் இருக்குது. ஸோ யூ கேன் செக் த்ரூ அவர் வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட் நேம் வந்து நமக்கு தெரியும் வந்து myqsclub.com. ஜஸ்ட் விசிட் அண்ட் எக்ஸ்ப்ளோர் அவர் கோர்சஸ்.